அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் என்ன, அதாவது நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ முழுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட டே சார்ட்டு பாருங்கள். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நாம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே 2024 இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாமே, அதாவது 22,419 அண்ட் 21,915 அப்படிங்கிற இந்த ரெண்டு லைனுமே நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபெப்ரவரியிலேருந்தே, அதாவது 28 ஃபெப்ரவரியிலேருந்தே சொல்லியிருந்தோம். இந்த லோவை மார்க்கெட் உடச்சி டேயில் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நாம் டவுன் சைடுக்கு ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னும் பாருங்கள். எலெக்ஷன் ரிசல்ட்னால நமக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே நல்ல ஒரு ஃபால் இருந்தாலும் கூட இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. அகைன் நல்ல ஒரு ரெக்கவரி நேத்தியோட மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட நமக்கு ஒரு அப்சைட்லேயே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாம் இன்னுமே ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 22,419 அப்படிங்கிற லெவல் பக்கத்துலலாம் மார்க்கெட் வரும் பொழுது நீங்கள் அதில் சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களுடைய அப்சைட் ரேலியை நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அதில் நல்ல ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மே அண்ட் ஜூனில், மே மந்த் ஃபுல்லாகவும் நமக்கு ஜூன் ஸ்டார்டிங்லேயுமே நமக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. அப்படின்னாலும் கூட பாருங்கள், இந்த நம்பர்ஸ் எல்லாமே எத்தனை கேண்டில் நமக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மே 19th கேண்டிலாக இருக்கட்டும், மே 13th கேண்டில் ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு சூப்பரான ஒரு அப்சைட் ரேலி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மார்க்கெட் நிஃப்டி நல்ல ஒரு அப்சைட் ரேலியில் தான் இருக்காங்க. நமக்கு கம்மிங் டேஸில் 23,500 to 24,000 வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். 23,500 and 24,000 வரைக்குமே மார்க்கெட்டில் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த நம்பர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு கம்மிங் டேஸில் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளையோட இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட டே சார்ட். நாம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் இந்த டேட்லேயே நாம் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த லைன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். 47,625 அண்ட் 45,898.55 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். ஏப்ரல், மே அண்ட் ஜூன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ரெஸ்பெக்ட் ஆகவே, அதாவது கரெக்டாக அந்த நம்பர்ஸில் நமக்கு மார்க்கெட் எத்தனை தடவை ஸ்ட்ரகிள் ஆகி அகெயின் ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலியும், மார்க்கெட்டோட இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால ஒரு சூப்பரான ஒரு ஃபால் இருந்தாலும் கூட நம்மளுடைய டவுன் சைட் நம்பர் பக்கத்தில் நமக்கு க்ளோஸ் எதுவுமே வைக்கல. ஈவன் நமக்கு நல்ல ஒரு ரெக்கவரியில் இருக்குது. இன்னையோட மார்க்கெட், அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னையோட கேண்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில். கம்மிங் டேஸில் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னையோட கேண்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு கேண்டில். இன்னையோட கேண்டிலோட ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிட்டு அப்சைட் ரேலி போகிறீங்க அப்படின்னா இதனுடைய டேவை உடைச்சி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஆர் கம்மிங் டேஸில் க்ளோஸ் வைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு நல்ல ஒரு அப்சைட் ரேலியும், இந்த லோ உடைக்கும் பொழுது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டாக இந்த ரெண்டு லைனுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் மார்க்கெட் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலாம். இன் பிட்வீன் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சைட் வேயாக தான் இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ரேலியும், இல்லை டவுன் சைட் பிரேக் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஒரு டவுன் சைட் ரேலியும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னும், இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் என்ன, அதாவது நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நிஃப்டியோட லெவல்ஸ், பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ், ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே நாம் போஸ்ட் பண்ணுறோம். ஈவன் உங்களுக்கு மார்க்கெட் ரிலேட்டடான எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோலேயே நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக்கோட டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாம் எடுக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமே, ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், நாம் எடுக்கிற இன்ட்ராடே லெவல்ஸ், அதாவது இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அண்ட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடாக இருந்தாலுமே எல்லாமே நாம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் பேஸாக வச்சு கம்மிங் டேஸில் மார்க்கெட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ட்ரெண்ட், NMDC, கோல் இண்டியா, கோஃபோர்ஜ், மேரிகோ, ஆரோஃபார்மா,
கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், VDL, டாடா ஸ்டீல், இது எல்லாமே நாளைக்கு நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். நீங்கள் நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸோட 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அது நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் இந்த ஸ்டாக்ஸில் நாம் எந்த ஸ்டாக் வந்து இன்ட்ராடேக்கு பிக் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் டே 1ல இருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நாம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சூப்பராக எவ்ரிடே வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதுவுமே உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியனாலும் அதனுடைய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவுமே பயன்படுத்தி நீங்கள் நல்ல ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஓன் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது அதனுடைய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய லெவல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.